Welcome to Gully Classroom. Today we are going to look at the third lecture in power sharing. Power sharing topic la third lecture paaka porom. CBSE 10th Political Science Chapter 1 Power Sharing la third lecture. சரி சார், இந்த third lectureல நம்ம என்ன பார்க்க போறோம்? Different forms of power sharing. Power sharing எப்படி எல்லாம் பண்ணலாம்? What is horizontal power sharing? What is vertical power sharing? அது இல்லாம வேற என்ன power sharing சார் இருக்கு? There is power sharing among different social groups and there is power sharing between political parties and pressure groups. Okay, இத நம்ம படிப்படியா பார்க்கலாமா? வாக்கனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே what is horizontal power sharing சார்? power sharing எப்படி நடக்குதுன்னா ஒரே லெவல்ல நடக்குது. பார்க்கலாமா? we have separate legislative part of the government, separate executive part and separate judiciary part. சார் legislative partனா என்ன? நம்ம பார்லிமெண்ட், அதுக்கப்புறம் லோக்கல்ல இருக்கிற ஸ்டேட் அசம்பிளிஸ், ராஜ்ய சபா, பிரசிடென்ட், இவங்கெல்லாம் they form the legislative part. பிரசிடென்ட் கூட சொல்ல முடியாது. PM parliament, state assemblies, chief minister, they form the legislative part. They are responsible for framing the laws of the country. நாட்டோடைய சட்டங்களை செய்யறதுக்கு legislative part தான் முக்கியம். சரி, what about the executive part sir? executive partனா யாரு? இப்போ they are implementing the framing of laws and policies in the country. இப்போ கலெக்டரேட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? கவர்மெண்ட் லெஜிஸ்லேஷன் வந்து சொல்லிட்டாங்க, அரசியல் வந்து இப்படிதான் சட்டங்கள், இப்படிதான் ஒரு டிஸ்ட்ரிக்டா நடத்தணும், இவ்வளவுதான் ஃபண்டிங், இதெல்லாம் யாரு சொல்லிட்டா? லெஜிஸ்லேட்டிவ் சொல்லியாச்சு, பார்லிமெண்ட்ல முடிவெடுத்தாச்சு. அதை யாராவது ஒருத்தங்க செய்யணும். அது யாரு செய்யறா? அதை எக்ஸிகியூட்டிவ் பார்ட் செய்யறாங்க. வாட் அபவுட் ஜுடிஷியரி பார்ட்? ஜுடிஷியரி பார்ட் ஓகே, சட்டங்களை லெஜிஸ்லேட்டிவ் பார்ட் இயற்றுறாங்க, அந்த சட்டங்களை எக்ஸிகியூட்டிவ் பார்ட் என்ன பண்றாங்க? செயல்படுத்துறாங்க. சட்டங்களை லெஜிஸ்லேஷன் உருவாக்கியாச்சு, எக்ஸிகியூட்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்குது, செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த சட்டங்களை வச்சு நாட்டை நடத்திக்கிட்டு இருக்குது. ஜுடிஷியரி இஸ் அப்ஹோல்டிங் த லாஸ் அண்ட் பாலிசிஸ். இவங்க எல்லாம் சரியா இந்த சட்டங்களை செய்யறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி இஸ் அப்ஹோல்டிங் த லாஸ் அண்ட் பாலிசிஸ். சரி சார், அப்ப there are different organs. சரிடா, சேம் லெவல் சார், எல்லாமே பவர் லெவல் பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கு, பட் they have different level powers different ஆனா சேம் லெவல். நல்லா கவனி, their powers are different. Legislative is framing the laws and policies of the government, executing is implementing the laws and policies of the government, judiciary is upholding the laws and policies of the country. அப்போ even though they are in the same level, they execute different powers, they exercise different powers. Sir, இதுக்கு பேர் என்ன சார்? This is called as a system of checks and balances. மூணு ஆர்கன் இருக்குது, மூணு ஒரே பவர் லெவல்ல இருக்குது, ஒன்னோட ஒன்னு கண்ட்ரோல் பண்ணிக்குது, ஒவ்வொரு பவர் லெவலும் ஒன்னு கண்ட்ரோல் பண்ணிக்குது. எப்படி சார்? எனக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் தாங்க சார், எக்ஸாம்பிள் எழுதுற மாதிரி. வாக்கனா, இப்போ மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட they have a lot of power, but they are responsible to the parliament and state assemblies. அவங்க யாருக்கு பதில் சொல்லும்? அந்த பவரை வச்சு என்ன முடிவு, என்ன சட்டங்கள் பண்ணினாலும் பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கு பதில் சொல்லணும். சரி, இன்னொரு பெட்டரான எக்ஸாம்பிள் தாங்க சார். வாக்கனா, there are a lot of judges can check laws and the functioning of the executive. அப்ப எக்ஸிகியூட்டிவ் எப்படி நடந்துக்கறாங்கன்னு செக் பண்ணலாம், சட்டங்கள் எப்படி இயற்றப்பட்டதுன்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். they have a lot of power. சார், அப்ப இவங்களை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றாங்க? judges are appointed by a combination of executive and legislative. எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸும் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் ஜட்ஜஸை என்ன பண்றாங்க? அப்பாயிண்டே பண்றாங்க. அப்போ ஜட்ஜா இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில யாருக்கு பதில் சொல்லிடுறாங்க? எக்ஸிகியூட்டிவ்க்கும் லெஜிஸ்லேட்டிவ்க்கும் பதில் சொல்லிடுறாங்க. அப்போ சட்டங்களை செய்யறது ஒருத்தங்க, சட்டங்களை நடைமுறைப்படுத்துறது ஒருத்தங்க, சட்டங்களை சரியா நடக்குதான்னு செக் பண்றது ஒருத்தங்க. லெஜிஸ்லேட்டிவ் frames laws, executive implements laws, judiciary upholds laws. இப்படி இருக்கிறதுனால it limits the power of the single organ.
ஒரு ஆர்கனுக்கு எல்லா பவரையும் தந்துட்டீங்கன்னா சட்டங்களை அவங்களே செஞ்சு அவங்களே அதை செயல்படுத்தி அவங்களே அதை செக் பண்ணா தட் இஸ் டூ மச் பவர். அப்ப ஏதாவது ஒரு தப்பு நடந்துற வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணினதுனால இட் லிமிட்ஸ் த பவர் ஆஃப் a single organ. எக்ஸாம்பிள் இஸ் இந்தியன் கவர்மெண்ட். எக்ஸாம்பிள் இஸ் இந்தியன் கவர்மெண்ட். சரி சார், அடுத்தது வாக்கனா we are going for vertical power sharing. vertical power sharing னா என்ன? we have a federal structure. federal structure னா மேல என்ன இருக்குது? general government or central government. நல்லா கவனி, general government or central government, they are responsible for the functioning of the total country. சரி, அதே நேரத்துல ஒரு provinceல ஒரு stateல என்ன இருக்கு? we have our state government which is managing the given region. okay, இங்க power sharing பாத்தீங்கன்னா different levelsல இருக்கு. பாரு, எழுதி இருக்கிறதை எப்படி எழுதி இருக்கேன்? வேற வேற லெவல்ல எழுதி இருக்கேனா? மேல சென்ட்ரல் கவர்மெண்ட், கீழ ஸ்டேட் கவர்மெண்ட். தேர் டிஃபரண்ட் லெவல்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். சரி, இதை யாரு சார் அங்கீகரிக்கிறா? இட் இஸ் லேட் டவுன் பை த கான்ஸ்டிடியூஷன். அதாவது இப்படி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு நம்ம அரசியல் சாசனத்திலேயே இந்த கான்ஸ்டிடியூஷன்லயே எழுதி இருக்குது. ரைட் சார். அடுத்தது ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர் இஸ் ஹேப்பனிங். அப்ப சென்ட்ரலுக்கு பவர் தராங்க, ஸ்டேட்டுக்கும் பவர் தராங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? ஃபெடரல் டிவிஷன் ஆஃப் பவர். ஹியர் இந்த மாதிரியான பவர் ஷேரிங் யாருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்? லோக்கல்ல இருக்கிற முனிசிபாலிட்டிஸுக்கும் பஞ்சாயத் கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். சரி சார், இப்படி வெர்டிகல் பவர் ஷேரிங், ஃபெடரல் பவர் ஷேரிங் எங்க சார் ஏத்துக்கறாங்க, எங்க நடக்குது? இட் இஸ் ப்ரொவைடட் இன் பெல்ஜியம். பெல்ஜியம்ல வெர்டிகல் பவர் ஷேரிங் இஸ் given. சார் எங்க சார் தரல? மெஜாரிட்டேரியன் பாலிசிஸ் ஃபாலோ பண்ற ஸ்ரீலங்கால there is no vertical power sharing. மெஜாரிட்டி பாலிசிஸ் ஃபாலோ பண்ற ஸ்ரீலங்கால there is no என்ன ஷேரிங்? பவர் ஷேரிங், வெர்டிகல் பவர் ஷேரிங். சரி சார், ஓகே, let us look at பவர் ஷேரிங் among social groups. சார், சோஷியல் குரூப்ஸ்க்கு நடுவுல பவர் ஷேரிங் ஏன் இருக்கணும்? இப்படி சோஷியல் குரூப்ஸ்க்கு நடுவுல பவர் ஷேரிங் இருக்கிறதுனால இட் இஸ் அகாமடேட்டிங் ரிலீஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் சோஷியலி வீக்கர் குரூப்ஸ் அண்ட் அதர் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்ஸ். ஓகே கண்ணா, இப்போ எல்லா மக்களுக்கும் மைனாரிட்டி மக்கள் உட்பட என்ன போய் சேரணும்? எல்லா வசதிகளும் கவர்மெண்டோட சலுகைகளும் போய் சேரணும். அதுக்கு பவர் ஷேரிங் among social groups is important. இது எப்படி சார் கேரண்டி பண்றாங்க? இட் இஸ் guaranteed by constitutional and legal arrangements. ரைட் சார், எனக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். ரிசர்வ்டு கான்ஸ்டிடியூவன்சிஸ் இன் இந்தியா. இந்தியால சில இடங்கள்ல சில குறிப்பிட்ட மைனாரிட்டி மக்கள் தான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு we have reserved constituencies. அப்போ அந்த மக்களுக்கு அரசியல்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு வாய்ப்பா அமையுது. This is guaranteed both by our constitution and we have legal arrangements to support it. Right sir. அப்புறம் அதே மாதிரி இப்போ பெல்ஜியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா we have community government. எதுக்கு? minorities have a fair share in the participation of the government functioning. government is function ஆகும்போது minorities ஆல என்ன பண்ண முடியுது? அதுல participate பண்ண முடியுது. ரைட் சார், ரைட் சார். அப்ப உங்களுக்கு பவர் ஷேரிங் among social groups இருக்கிறதுனால minorities participation in government functioning இருக்குது. வாட் அபவுட் பவர் ஷேரிங் among political parties and pressure groups? சரி, பிரஷர் குரூப்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவுல பவர் ஷேரிங் எப்படி நடக்குது? ரெண்டு விதமா வா பார்க்கலாம். டெமோக்ரசி அப்படின்னா என்ன? எலெக்ஷன் நடக்குது, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க லிமிட்டட் டைம் பீரியடுக்கு they are ruling us. நல்லா கவனி, லிமிட்டட் டைம் பீரியட், குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு they are ruling us. அப்போ சரி சார், அந்த டைம் பீரியட் முடிஞ்ச உடனே திருப்பியும் எலெக்ஷன் நடக்கும், திருப்பியும் people will elect somebody and they will form the government. அப்போ all different parties have an opportunity to participate in the government. So power is shared between different political parties. எப்பேற்பட்ட political parties? Political parties of different policies and ideologies. பல policies, ideologies இருக்கிற political parties எல்லாருமே யூனிஃபார்மான பார்ட்டிசிபேஷன் எதுல பண்ணலாம்? நம்ம கவர்மெண்ட்ல பண்ணலாம். சரி சார், இது ஓகே. வாட் அபவுட் டைரக்ட் பவர் ஷேரிங் சார்? ரெண்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்னா சேர்ந்து பவரை ஷேர் பண்ணிக்க முடியுமா? முடியும்.
direct power sharing is an alliance is formed between two political parties. ரெண்டு political party ஒரு கூட்டணி வச்சு எதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க? ஒரு கவர்மெண்ட்ல எலெக்ஷன்ல நிக்கலாம், இல்லையா மெஜாரிட்டி கிடைக்கலன்னு வெச்சுக்கோ, then they can form an alliance and form an government. என்ன ஆகுது? இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது, மெஜாரிட்டியே கிடைக்கல, அப்ப என்ன பண்ணு? ரெண்டு பார்ட்டி ஒன்னு சேர்ந்து they will form the government. சரி சார், பவர் ஷேரிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும் தானா? பிரஷர் குரூப்ஸ்க்கு எல்லாம் இல்லையா? அது என்னடா பிரஷர் குரூப்ஸ்? பிரஷர் குரூப்ஸ்னா இன்ட்ரஸ்ட் குரூப்ஸ், குறிப்பிட்ட இன்ட்ரஸ்ட் உள்ள குரூப்ஸ். எப்படிப்பட்ட இன்ட்ரஸ்ட்? ட்ரேடர்ஸ், பிசினஸ்னால வளரணும்ங்கற இன்ட்ரஸ்ட், பிசினஸ்மேன், இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வைக்கணும், அண்ட் ஃபார்மர்ஸ், ஃபார்மிங்க்கு நிறைய வசதிகள் பண்ணி தரணும். இப்படி குறிப்பிட்ட இன்ட்ரஸ்ட் இருக்கிற பிரஷர் குரூப்ஸ் எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க கவர்மெண்ட்ல? they are participating in the government power, they are having a share in the government power through government committees. கவர்மெண்ட்ல நிறைய கமிட்டிஸ் போடுறாங்க, அதனால இவங்களால என்ன பண்ண முடியுது? பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது. ரைட் தங்கம்? ரைட், that's the end of our lecture. அப்ப இந்த இடத்துல 4 பாகம் பார்த்தோம். horizontal power sharing, vertical power sharing between social groups and power sharing among political parties and pressure groups. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் system of checks and balances கான்சென்ட்ரேட் பண்ணு. vertical horizontal power sharing டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் படி. vertical horizontal power sharing டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி பாயிண்ட்ஸ் படி. நான் எழுதி இருக்கிறதே கொஞ்சம் இந்த டிஃபரன்ஸை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி தான் எழுதி இருப்பேன். ஸ்கிரீன்ஷாட் எடு, படி. best wishes. if you like our video, subscribe பண்ணு, click the bell icon. recommend our channel to your friends. வேற என்ன கண்ணா? let's grow together. Cheers. Thank you. See you in the next lecture. Thanks தங்கம்.